கோதுமையா கலையா இரண்டாம் பாகத்தில் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி. மனுஷகுமாரன் நல்ல விதையை விதைக்கிறார், பிசாசு கலைகளை விதைக்கிறார். ஆதியாகமத்தில் ஆண்டவர் மனிதர்கள் 2 பேர் மாத்திரம்தான் இருந்தார்கள். அவரிடம் நேரடியாக சென்று தன்னுடைய காரியத்தை ஒரு கட்டளையை அங்கு தெரிவிக்கிறார். ஆனால் பிசாசும் அங்கே 2 பேர் மாத்திரம் இருக்கிறதுனால் நேரடியாக சென்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டு அவனுடைய வார்த்தையை அங்கு விதைக்கிறார். அங்கே பிசாசுடைய பேச்சை கேட்டு ஆண்டவர்கிட்ட தூரமானார்கள். அவர்கள் விழுந்து போய் மரணத்திற்கு பாத்திரவான்களாக எல்லோரும் மாறினோம். அதுபோல தான் இந்த ஊமையும் நமக்கு ஆதியாகமத்திலிருந்து நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு வருகிறது. நாம் விசுவாசிகளாகிட்டோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் கோதுமையா கலையா நம்மை சோதிக்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நாமே எப்படி சோதித்து அறிவது? நாம் உண்மையாகவே விசுவாசிக்கிறோமா அப்படின்றால் ஒருவர் கேட்டார், நான் இயேசு கிறிஸ்துவ, நீங்கள் கிறிஸ்துவரா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆம் நான் கிறிஸ்துவன் அப்படின்னு. எதை வைத்து நீங்கள் கிறிஸ்துவர் என்று கேட்கும் பொழுது, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் நம்புகிறேன், அதை நான் கை கொள்ளுகிறேன். இப்படி தான் தன்னை கிறிஸ்துவனாக வெளிப்படுத்த முடியும். அது நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் மட்டும் சொன்னால் போதாது. ஏன்னா பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறதே அப்படின்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று அப்படின்னும் போது இங்கே ஏன் இந்த காரியத்தை அங்கே சொல்லுகிறார்கள் என்றால், அங்கே கொரிந்து சபையில் பார்த்தீங்கன்னா யூதர்களால் அநேக கள்ளபோதகங்கள் அங்கே பரவி கொண்டிருந்தன. அப்போ சில கொரிந்து சபையினர் அங்கே வந்த யூதர்களுடைய சில கருத்துக்களை அவர்கள் அங்கீகரித்தனர். அப்போ அங்கீகரிக்கும் பொழுது இவர்கள் விசுவாசத்தில் கொஞ்சம் மோசமடைந்து கொண்டிருந்தனர். அவர் சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை எழுதி அவர்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று சோதித்து அறியுங்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? அவருடைய உபதேசம் உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா? அவருடைய வித்து உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா? அப்புறம் ஏன் இவங்களுடைய வார்த்தைகளை அங்கீகரித்துக் கொள்கிறீங்க? இந்த ஒரு பரீட்சை உங்களால் ஜெயிக்க முடியலையா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். பரீட்சைக்கு நின்றீங்கன்னா, நீங்கள் உறுதியாக நின்றீங்கன்னா, உங்களுக்கு உபதேசிக்கப்பட்டதில் நீங்கள் உறுதியாக நின்றீர்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் கள்ள ஊழியர்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். இப்படி தாங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று அறிந்து கொள்ள எந்த ஊழியர்களை நாம் விசுவாசிக்க வேண்டும்? அவர் தேவனால் அனுப்பப்பட்டவரா இல்லை பிசாசினால் அனுப்பப்பட்டவர்களா? ஆதியாகமத்தில் மற்ற நபர்கள் இல்லாதனால நேரடியாக மனிதர்களோடு தொடர்பு கொண்டாங்க. இப்போ தேவன் பயன்படுத்துகிற நபர்களும் ஒரு மனிதன் மூலியமாக தான். உதாரணமாக நோவா, மோசே, ஆபிரகாம், அப்படி தீர்க்கதரிசிகள் மூலம் பேசினார். சாத்தானும் இப்போ நேரடியாக வருவதில்லை. ஒரு கள்ள ஊழியர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் மூலியமாக தான் நம்மை தொடர்பு கொள்வாங்க. இப்படி அவர்களுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் விதைப்பாங்க. அது தேவனால் உண்டானவைகளோ இல்லையோ என்று நாமே சோதித்தறிய வேண்டும். இப்படி நாம் அறிந்தாதான் நம்ம விசுவாசத்துக்குள்ள இருக்கமா இல்லையா என்று நாம் ஒரு நல்ல விசுவாசத்தின் நல்ல ஒரு போராட்டத்தை போராடுவோம் அப்படி என்ற ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:1-2. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் அதை நீங்கள் கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். என்ன உபதேசிக்கப்பட்டதோ, அப்போஸ்தலர்களால் என்ன பிரசங்கிக்கப்பட்டதோ அதை தான் நாம் அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக மரித்தார் என்று ஏற்றுக்கொண்டாலும் நம்முடைய விசுவாசம் விருதாவாய் இருக்கும்.
அப்போஸ்தலர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்களுடைய வார்த்தையை தான் நாம் அங்கீகரிக்க வேண்டும். ஒவ்வொரு நிருபத்திலும் பவுல் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கு எழுதுகிறதாவது. இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், தேவன் இவர்கள் மூலியமாக பேசுகிறார். இங்கே மனுஷகுமாரன் விதைக்கிறார் அப்படி என்றால், மனுஷகுமாரன் அங்கே நேரடியாக பூமியில் வாழும்போது விதைத்து விட்டு போனார். யாருக்கிட்ட? தங்களுடைய அப்போஸ்தலர்கிட்ட. அவங்க மூலியமாக கேள்விப்படுகிறதெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார், இயேசு கிறிஸ்துவ தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ ஒரு ஊழியக்காரர்கள் மூலியமாக தான் அவர் வசனத்தை விதைக்கிறார். இங்கே இவர்களுடைய பிரசங்கத்தை தவிர வேறொரு பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டால் நம்மளுடைய விசுவாசமே விருதமாக போய்விடும் என்று பவுல் அங்கே எச்சரிக்கிறார். எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 4:6 படிங்க. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இங்க யோவான் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டானவர் என்று அவர்கள் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். தேவனை அறிந்திருந்தால், உண்மையாவே நாம் அவருடைய வசனம் நமக்குள்ள தரித்திருந்தால், யாருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கு நாம் செவி கொடுப்போம். இதனால் சத்திய ஆவி வஞ்சக ஆவி என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப யார் பேசுகிறார்களோ அவர்கள் எந்த ஆவியில் பேசுகிறார்கள் என்று நாம் சோதித்து அறிய வேண்டும். சோதித்து அறிகிறதே இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம் அடுத்தவர்களை நியாயம் தீர்க்க கூடாது அப்படி என்று ஒரு தவறான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அங்க சொல்லப்பட்ட காரியம் வேற, இங்கே நம்ம சோதித்து அறிய வேண்டும் என்று வேதம் நம்மளை வலியுறுத்துகிறது. அதுதான் நம்மளுடைய எச்சரிக்கையும் கொடுக்கிறது. அதிலேயே 1வது வசனத்தை பாருங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். நம்ம எதன் மூலியமாக சோதித்தறிய முடியும்? அந்த காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு பழைய ஏற்பாட்டின் மூலியமாக அவர்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தேவனால் சொல்லப்பட்டவைகளா என்று வேதத்தை வைத்து அவங்க கம்பேர் பண்ணி சோதிக்க முடியும். நமக்கு இப்போ முழு வேதாகமும் 66 புத்தகங்களும் இருக்கிறது. அவர்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அங்க என்ன சொல்லுகிறார்? உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால், சிலர் கிடையாது, அநேகர் இருப்பதனால நம்ம கண்டிப்பாக இது சோதித்து அறிய வேண்டும். இல்லை என்றால் நாம் பிசாசு விதைக்கிற கலையில நம்மளும் ஒரு கலையாக மாறிவிடுவோம். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களை சொல்லும் பொழுது, ஆண்டவர் ஏற்படுத்தின ஊழியர்களை சொல்லும் பொழுது, சிலரை அவர் அப்போஸ்தலராகவும், சிலரை அவர் தீர்க்கதரிசி, சிலரை அவர் போதகராகவும், சிலரை அவர் மேய்ப்பராகவும், சிலரை அவர் சுவிசேஷர், சிலர்ன்றதான் அங்க தேவனால் உண்டானப்பட்டவங்க, தேவனால் ஏற்படுத்தப்பட்டவங்க சிலர் தான் இருக்காங்க. ஆனா கள்ள தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருக்காங்க? அநேகர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாகவும் நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தில் எவ்வளவு உறுதியாகவும் விசுவாசமாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் கவனிப்போம். 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால், இங்க யார் நியமித்தார்? பவுலை இயேசு கிறிஸ்துவை நேரடியாக நியமித்தார் என்று நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்க்கிறோம். அவர் நியமிக்கப்பட்டதுடைய நோக்கம் நமக்கு தெரியும். அவர் அப்போஸ்தலராக நியமிக்கப்பட்டதன் நோக்கம், அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிற நாம் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக, அதாவது அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக அவர் நியமிக்கப்பட்டு, அதனால் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தையை மீறி நீங்கள் வேறு உபதேசத்தில் நீங்கள் சேர்ந்து விடக்கூடாது. அப்போ உங்கள் விசுவாசமே விருதாவாக போய்விட வாய்ப்புள்ளது. அதற்காக வைராக்கியமாக அவர் ஊழியம் செய்தார். ஆகிலும் அப்படின்னும் போது இந்த இடத்துல பாருங்க, இவ்வளோ வைராக்கியம் பவுலுக்கிட்ட இருக்கு. இருந்தாலும் என்ன,
ஏன்னா இயேசு தேவனே வந்து ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்லிட்டு போனாலும் அங்க என்ன பண்ணப்பட்டது, அவங்க வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆகிலும் இங்க தேவனே சொல்லும்போது இங்க பவுல் சொன்னா மட்டும் அங்க நடந்துருமா? நான் வைராக்கியமா உபதேசம் பண்ணா நீங்களும் வைராக்கியமா இருக்கணும்ல. சொல்லப்பட்ட உபதேசத்துல வைராக்கியமா நின்னா உறுதியா நிக்க வேண்டும் இல்ல. அதுதான் அங்க சொல்லுகிறார். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏன் நீங்க தலைகளா மாறிடக்கூடாது. அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்துக்கு உள்ள வந்தவர்கள் சாத்தானுடைய உபதேசத்தில் நீங்க விழுந்து விடக்கூடாது என்று அவர் பயந்திருக்கிறார். அவர் ஏன் பயப்படணும்? அவர் அநேக உபத்திரவங்களை சந்தித்தவர், நேரடியாக நான் சாகவும் தன்னை ஒப்பு கொடுத்தவர். ஆனால் அவர் பயந்த ஒரே விஷயம், நாம் வஞ்சிக்கப்பட்டு கூடாது அப்படின்னு அவர் பயந்திருக்கிறார். ஏன் அவர் பயப்படுகிறார் அப்படின்ற அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க. எப்படியெனில் உங்களில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. எப்படி எனில், எப்படி நீங்க வஞ்சிக்கப்படுவீங்க? கிறிஸ்துவின் உண்மையில் என்று விளக்கப்படுவீர்கள். அப்படி என்று எப்படி எனில் ஆரம்பிக்குமா அந்த முதல் வசனத்தும் அடுத்த வசனத்தையும் நம்ம சேர்த்து படிக்கும் பொழுது, உங்களிடத்தில் வருகிறவன் யார் வருவான்? சாத்தானா? கிடையாது. ஒரு புற மதத்திலிருந்து வருவாங்களா? கிடையாது. பைபிளை தூக்கிட்டு தான் வருவாங்க. வேதத்தை நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டே வருவார்கள். நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அவர் சொல்லப்பட்ட இயேசுவின் உபதேசம் வேற. அதை தவிர வேறொருத்தன் பிரசங்கிச்சானா, அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை, உலகத்தின் ஞானம், உலகத்தின் உபதேசத்தை அவன் போதித்தால், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானா நன்றாய் சகித்திருப்பீர்களே. அதனால ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. அதனால நம்ம விசுவாசமும் விருதாவாக போய்விடும். அப்ப நம்ம எவ்வளோ ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 1:6 படிங்க. இந்த கலாத்திய சபை பார்த்தீங்கன்னா பவுலால ஏற்படுத்தப்பட்ட சபை. ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் யூதர்களால் வஞ்சிக்கப்பட்டு, அவர்கள் பாருங்க பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட, பிசாசு ஒரு கலையை விதிச்சிருக்கிறான், அவர்கள் மூலியமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாசியுங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு. அப்போ ஒரு மனுஷன் எப்படி ஆண்டவரை விட்டு தூரமாக முடியும்? தனக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷத்தில் அவன் உறுதியாக இல்லாவிட்டால், கிறிஸ்துவின் உபதேசத்திலிருந்து விலகி நடந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக மாறிவிடுகிறான்? அவன் கிருபையை விட்டு விழுந்து விடுகிறான். நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. அது கலைகள். யாரு? இந்த சுவிசேஷத்திற்கு வேறொரு சுவிசேஷம் எவன் போதிக்க வருகிறானோ அவன் யார்? கலைகள். அவன் அந்த கலை யாரு? சாத்தானால் விதைக்கப்பட்டவன். அந்த சாத்தானால் விதைக்கப்பட்டவன் வேற, அவனை தவிர வேற யாரும் இல்லை. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் படிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். அப்ப நாங்கள் பிரசங்கித்த அப்போஸ்தலர்கள் என்ன பிரசங்கித்தார்களோ அதை தான் நம்ம கை கொள்ள வேண்டும். வானத்திலிருந்து வந்த தூதன் இல்லை, நாங்களாவது ஒரு சில நேரத்தில் அவங்க அப்போஸ்தலர் கூட்டத்தில் இருந்தவங்களே வேறொரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவங்க சபிக்கப்பட்டவர்கள்னா அவர்கள் கலைகள், பிசாசினால் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்கள நீங்க அங்கீகரிக்காதீங்க. 9 முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு? அப்ப இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு இயேசு, வேறொரு ஆவி,
வேறொரு சுவிசேஷத்துக்குள்ள நம்ம போனால் என்ன ஆயிடுவோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட மகா ரட்சிப்பை நாம் எளிதாக இழந்து விடுவோம். அப்ப அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்ப கோதுமை கிடையாது, அவன் கலை. மனுஷரை பிரியப்படுத்துகிற ஒரு உபதேசமோ சுவிசேஷமோ பிரசங்கமோ கலை. தேவனுக்கு பிரியமாக சொல்லப்படுகிற உபதேசம், சுவிசேஷம், பிரசங்கம் எல்லாம் கோதுமை. இதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11:13 படிங்க. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் யாரு? கலைகள், பிசாசினால் உண்டாக்கப்பட்டவர்கள். அங்க தேவனால் உண்டானவர்கள் என்று யோவான் சொன்னது போல இங்க பிசாசினால் உண்டானவர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் நாங்களும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், நாங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படி என்று சொல்லி அவர்கள் வருவார்கள். அப்படி வந்தா இவங்களும் பைபிள் பேசுறாங்களா, இவங்களும் சத்தியத்தை தானே சொல்லுகிறார்கள், இவங்களும் சில நன்மையான காரியங்கள் தானே சொல்றாங்க, இவங்களும் வேதத்திலிருந்து தானே சொல்லுகிறார்கள் அப்படி என்று நினைக்க வேண்டாம். அவர்கள் கபடுள்ள வேலையாட்கள், அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், அவர்கள் கள்ளத்தனமானவர்கள். அவர்களை நம்ம சோதித்து அறிய வேண்டும் என்று யோவான் நமக்கு முன்னதாகவே எச்சரித்திருக்கிறார். நாங்கள் யாரையும் நியாயத்திருக்க மாட்டோம் என்று உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். சோதித்தறிய வேண்டும், வேதத்தை வைத்து நாம் சோதித்தறிய வேண்டும். அப்போ பைபிள் வச்சுட்டே ஒரு மனுஷன் போய் பேசுவானா? கடவுள் மேல ஒரு பயம் இருக்காதா? அப்படின்னும் போது அவங்களுக்கு இருக்காது. அவர்கள் துணிகரக்காரர்கள், மகத்துவத்தை தூசிக்க அஞ்சாதவர்கள். இதுக்கெல்லாம் நம்ம ஆச்சரியப்படணும். பைபிள் எடுத்து பேசிட்டாலே அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க என்று நாம் நினைச்சிட வேண்டாம். படிங்க 14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுவானே. அது ஆச்சரியம் அல்ல. பைபிள் தூக்கிட்டு வந்து அவன் பொய் பேசுறானா, எப்படி இவனால பொய் பேச முடியும்? ஆச்சரியப்பட வேண்டாம். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். அவனுடைய ஊழியக்காரரும், அவனுடைய இங்க பிசாசுடைய ஊழியக்காரர். இந்த பிசாசுடைய ஊழியக்காரர் யாரு? கலைகள். எந்த வித மாற்றமும் இல்லை, கலைகள். அப்ப நீதியின் ஊழியக்காரர்கள் கோதுமை. அப்ப கோதுமை போல, ஆடை போல ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு வருவார்கள். இவர்கள் உள்ளுக்குள்ளே பச்சிக்கிற ஓநாய்கள். நாங்கள் நீதியின் ஊழியக்காரர்களை போலவே வருவார்கள். அது ஆச்சரியம் அல்ல. நீங்க ஏமாத்திட்டு, ஐயோ எங்களுக்கு தெரியாது, சர்ப்பம் எங்களை வஞ்சித்தது, இந்த போதகர் எங்களை ஏமாத்திட்டாரு, இவர் நல்லவர் என்று இவர் பலரால் சாட்சி பெற்றவராச்சே அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. அப்ப சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து நம்ம தப்பிக்க வேண்டும். நம் கோதுமையா கலையா என்று சோதித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. 1 யோவான் 4:2-3. இன்னும் 500 வசனத்துக்கு மேல கள்ள போதகர்கள் பற்றி அதற்கு எச்சரிக்கையா இருக்கும்படி நிருபங்கள் அவ்வளோ வசனங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எடுத்து வாசிங்கள். 4:2. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், அவங்க எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இப்பயும் கள்ள உபதேசர் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து எங்கள் இரட்சகர், தேவகுமார் நாங்கள் விசுவாசிக்கிறோமே அப்படின்போது, அப்ப இவங்களும் இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமார் ஒத்துக்கிறாரு, அவரும் இரட்சகர் ஒத்துக்கிறாரு. அப்ப இவர் அறிக்கை பண்ணுகிறாரு, எல்லாரும் முன்னாடி சாட்சியாக அறிக்கை பண்ண, இவரும் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறாரு, அநேகரை ரட்சிப்புக்குள்ள நான் வழி நடத்துகிறாரு அப்படி என்று நினைக்கிறதுனால என்ன ஆகுது? எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கு. அப்ப இவங்களும் தேவாவினால் நடத்தப்படுகிறார்கள் என்று ஒரு மாயமான ஒரு அங்க சொல்லப்பட்ட காலம் எப்ப? அப்ப யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கவில்லை. அதனாலதான் அவங்க இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவர்களாக இருந்தார்கள். அதனால அவங்க தேவனால் உண்டானவர்கள் என்று அவங்களை குறித்து அவங்க சொல்லப்பட்டது.
மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அப்ப யூதர்களை குறித்து அங்க சொல்லப்படுது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. இங்க அறிக்கை செய்துட்டால் போதுமா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறது எப்படி அறிக்கை பண்ணாங்க அப்படின்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படுகிறது தான் அறிக்கை பண்ணுதல். அவர் சொன்னது வேற, நான் சொன்னது வேற அப்படின்னா எப்படி நான் அவரை என்ன அறிக்கை பண்ண முடியும்? அவர் என்னை இப்படியாக சுவிசேஷம் இப்படியாக உபதேசம் பண்ண சொன்னார், நான் அப்படி அல்ல, நான் என் சுய போதனையை தான் உட்புகுத்துவேன் என்று சொன்னார். அப்புறம் எப்படி நான் அவரை அறிக்கை பண்ண முடியும்? எனக்கு நாங்கள் உக்ரானக்காரனாக இருக்கிறோம், ஸ்தானாதிபதியாக இருக்கிறோன்னா, நமக்கு ஒரு தலைவர் எஜமானர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை தான் கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளா சுயமாக போய் சேர்க்க முடியாது. சுயமாக சேர்க்கும் பொழுது நான் அவரை அறிக்கை பண்ணுவேன். அப்படி இவர்கள் அறிக்கை பண்ணுகிறதுனால அல்ல, அவர் உபதேசத்தை மீறி பேசினாலே அவர்கள் அறிக்கை பண்ணாதவர்கள் தான். இப்போ நாம் எடுத்துக்கிட்டா இவங்கெல்லாம் அந்தி கிறிஸ்து. அதற்கு உதாரணம், அப்படி உதாரணமான வசனம் இருக்கிறதா இருன்னா, இவரே எழுதியிருக்கிறார். 2 யோவான் 9:10 படி. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல, இவன் கலை. அவர் என்ன உபதேசம் சொன்னாரோ அதில் நிலைத்திருக்கிறவன் தான் கோதுமை. இவங்க தேவனுடைய உபதேசத்தில், அதாவது கிறிஸ்துவின் உபதேசத்துல இல்ல. அப்ப இவங்க கிறிஸ்துவையும் உடையவங்கள, அதாவது பிதாவையும் உடையவர் அல்ல, குமாரனையும் உடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாக, அதாவது கோதுமையாக இருக்கிறார்கள். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராதிருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிற அவனுடைய துர்க்கிரிகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். அப்ப அவனுக்கு பங்காய் மாறிடுவோம். யாரு? அந்த கலையை நாம் அங்கீகரிக்கும் போது, கிறிஸ்துவின் உபதேசம் அல்லாததை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கலையோடு நம்மளும் இன்னொரு கலையாக மாறிவிடுவோம். இன்னும் ஒரு உதாரண வசனம் மட்டும் எடுப்போம். யோவான் 8:41. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இங்க யூதர்கள் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, நாங்கள் அந்நிய தெய்வங்களை வணங்குறதில்லை, அந்நிய முறைமைகளை நாங்கள் கை கொள்ளுகிறது இல்லை, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் தேவன். அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? தாங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்தார். ஆண்டவர் மிக எளிதாக அவர்கிட்ட ஒரு ரிப்ளை பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த பரிசேயர்கள் நியாயசாஸ்திரிகளை பார்த்து 44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறதில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அப்ப அவங்களுடைய பிதா யாரு? பிசாசு. அப்ப அங்க யாரு கலைகளாக இருந்திருக்காங்க? யூதர்கள், அதாவது பரிசேயர்கள் நியாயசாஸ்திரிகள் ஆண்டவருடைய முதல் வருகையில கலைகளாக இருந்திருக்காங்க. பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் எப்படி ஆண்டவரை விட்டு சத்தியத்தை விட்டு தூரமாக்கி ஆவியில் அவன் மறிக்க வைத்து தேவனை விட்டு பிரிக்கிறது தான் அவனுடைய வேலையா இருக்கு. நீங்களும் அதை தான், அவன் என்ன இச்சைக்கிறானோ அதையே தான் நீங்களும் செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி அலைந்து திரிகிறீர்கள், ஆனால் அவனை இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அவனை நீங்களும் கொலை செய்கிறீர்கள். பிசாசு என்ன செய்கிறானோ அதை தான் நீங்களும் செய்கிறீர்கள். அவனிடத்தில் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கிறதில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலிருந்து அவன் எடுத்து பேசுகிறது இல்லை. அவன் சொந்தத்தில் யூகிக்கிற வார்த்தைகளை எடுத்து பேசுகிறான். சாத்தானும் யூகிக்கிற வார்த்தைகளை எடுத்து பேசி தந்திரமாய் பேசி அவர்களை தன்னிடத்தில் வசப்படுத்திக் கொள்கிறான். நீங்களும் அதை தான் செய்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின் மீறி நடக்கிற எவனும் பிதாவின் குமாரனையும் உடையவன் அல்ல. இப்ப 2ஆம் வருகையில என்ன நடக்கும்? அந்நாளிலே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவர்கள் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படி என்று சொன்னார். அவர் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்ப அந்த ஊழியர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, உமது நாமத்தில்
நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தில் நாங்கள் அற்புதம் செய்தோம், எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார்? உங்களை ஒரு காலம் அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரமை செய்கைக்காரர்களே. அங்கே யாரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க? இரண்டாம் வருகையில், முதல் வருகையில் யூதர்களை குறித்து பரிசேயர்களை குறித்து சொன்னார். இரண்டாம் வருகையில் இதே தான் நடக்க போகுது. தாங்கள் கோதுமையா களையா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நீங்கள் விசுவாசி உள்ளவர்களோ இல்லையோ என்று நீங்களே சோதித்தறியுங்கள் என்று பவுல் சொன்னது போல நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் இருக்கிறோமா இல்லையா, கோதுமையா களையா என்று நம்மை நாமே சோதித்தறிவோம். ஆமென்.